சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் நிகழ்ந்து இன்னைக்கு ஒரு 3 நாள கடந்துருச்சு. 2 தரப்புல இருந்தும் மாறி மாறி விளக்கங்கள் குடுத்துருக்காங்க. விஜய் வீடியோ வெளியிட்டாரு. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் கவனிக்கும்போது இந்த பிரச்சனை எந்த திசையை நோக்கி நகருதுன்னு பார்க்குறீங்க? அதாவது எந்த திசையை நோக்கி நகரக்கூடாதோ அந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய துயரம், ட்ராஜடி. இதை தவிர்த்து இருக்க வேண்டும். இதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஷேர் எல்லாருக்குமே இருக்குது. மேஜர் ஷேர் கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் இருக்குது. எ ஸ்மால் ஷேர் லோக்கல் ஆர்கனைசர்ஸ் டிவிகேவுடைய அவங்களுக்கும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த துயரத்திலேருந்து மீட்டு ஆட்களை எப்படி கொண்டு வர போகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு யாராவது பிரெட் வின்னர் கூட இறந்துருக்கலாம், ஒரு ஃபேமிலிக்கு பிரெட் வின்னர். இப்போ அவர் இறந்துட்டாருன்றதே பெரிய இழப்பு. அவர் மூலமாக வந்த வருமானம் யாருக்கு, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? இது மாதிரிலாம் யோசித்து அதுக்கு ஏதாவது வழிகளை பண்ணணுமே தவிர, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாதுங்க அந்த இழப்பை. இந்த குழந்தைகள், அந்த பெண்கள், அது போல் யாராக இருந்தாலும் உயிர் ரொம்ப மதிப்பு மிக்கது இல்லையா, மனித உயிர். அதனால் அதில் கவனத்தை செலுத்துருவாங்க அப்படின்னு நான் பார்த்தா, குறிப்பாக தாவேக்காவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், தாவேக்காவை தடை செய்யணும், தாவேக்காவுடைய பதிவை ரத்து செய்யணும். அநேகமாக இன்னும் தாவேக்கா தலைவரை நாடு கடத்தணும்னு சொல்லலை, அது குறைவாக எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த துயரத்திலிருந்து நாம் என்ன தமிழர்கள் என்ற முறையில், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு என்ற முறையில், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் என்ன படிப்பினை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, எல்லாரும் அவங்கவுங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி தான் காயை நவுத்துறாங்களே தவிர, இப்படி ஒரு பெருந்துயர் நடந்திருக்கு, இதை இனி ஒரு காலம் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கணும், இதில் பாதித்தவங்களுக்கு நிரந்தரமான நிவாரணம் கிடைக்க செய்யணும், இது மாதிரியான ஒரு அணுகுமுறை இருப்பதாக எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்போ இதில் சார், இப்போ நடந்திருக்கிறது துயரம் நடந்திருக்கு. இப்போ தாவேக்காவை நோக்கி வன்மத்தோடு பேசுபவர்கள் நீங்கள் விட்டுருங்க, அரசியல் ரீதியாக பேசுகிறவங்கள விட்டுருங்க. உண்மையிலேயே தாவேக்காவுக்கும் இல்லை விஜய் பின்னாடி இருக்கிற மக்கள் சக்தியும் நல்வழிப்படுத்தப்படணும், அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக உருவாகணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நான் கேட்குறேன், என்னென்ன விஷயங்களில் விஜய் மாற்றங்களை கொண்டு வரணும்? நிறைய விமர்சனங்கள் பொது வெளியில் இருக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை விஜய் போஸ்ட் கரூர் அவருடைய கேம்பெயினில், அவர் கம்பெயின் ஸ்டைல்லலாம் மாற்றம் கொண்டு வந்தே ஆகணுங்க. ஏன்னு சொன்னால், அவருடைய அணிகள், அதாவது அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள், அவங்களுக்கும் அவர் கொஞ்சம் டிசிப்ளின் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்க. இதெல்லாம் செய்யாமல் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு அவர் போகிறதுன்றது இன்வைட்டிங் பிக்கர் ட்ரபிள்னு தான் இருக்கும். டிசிப்ளின் பண்ணுறதுனா எப்படி சொல்கிறீங்க? அதாவது இப்போ 4 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மணிக்கு வரலாம், ஒரு 3:30 மணிக்கு வரலாம், 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே. அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், 8:45க்கு நாமக்கல்லில் பேசுகிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவலாக அவர் அங்கே வந்தது 2:30 ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டதே அன்றைக்கி என்னவோ தெரில, 8:45க்கு தான் புறப்பட்டார். அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில் விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. வேற யாருக்கும் அது என்ன சூழல், அன்னைக்கு காலையில் என்ன நடந்தது, ஏன் அவர் தாமதப்படுத்தினார்லாம் தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அதை எப்போ வரணும், அதில் என்ன மினிமம் டிசிப்ளின், எப்படி ஆர்கனைஸாக இருக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இளைஞர்கள், அவங்க அரசியலில் அவ்வளோ பெரிய கை தேர்ந்தவர்கள் இல்லை, புதுசு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அவங்க ஒரு டிசிப்ளின்னு சொன்னால் ஏதோ மிலிட்ரி டிசிப்ளினை சொல்ல, சில ஒழுங்கு கட்டுப்பாடுகள் ஒரு இடத்துல. இப்போ மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது, கூரை மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது, அதை தலைமையே வான் பண்ணாலும் கேட்காம இருக்கிறது, இது மாதிரி உயிருக்கு ஆபத்தான வேலைகள்லாம் செய்கிறாங்க பாருங்கள். இப்போ காவல்துறை 5 வாகனத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி தான்
நிறைய வாகனங்கள் வருது. அதை விட ஆபத்தா என்னன்னா, அந்த பஸ்ஸுக்கு 2 பக்கமும் 2 வீலர்ஸில் ரொம்ப ஆபத்தான பயணம்லாம் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து விஜய் வந்து ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை போலீஸ் வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அப்போ அது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். இந்த மாதிரி ஆபத்தான பயணங்கள், ஆபத்தான பின்தொடரல், இதெல்லாம் வந்து 2 பக்கமும் அவங்க தலைமையிலிருந்தும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கள வார்ன் பண்ணணும். அதே போல் அந்த தொண்டர்கள் ஃபாலோயர்ஸும் அவங்க எதிர்காலம், ஆஃப்டர் ஆல் லைஃப் போயாச்சுன்னு அப்புறம் எல்லாமே போகுது இல்லை. அவங்களுக்கு மட்டும் அது வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இழப்பு இல்லை, அவங்க மிகவும் நேசிக்கிற விஜய்க்கு பேரிழப்பு, அந்த கட்சிக்கும் பேரிழப்பாக இருக்கு இல்லையா? அதனால இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணும். விஜயும் வந்துங்க இனிமேல் வந்து பயணம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேதரிங்ஸு, இந்த இடையில நிறுத்தி வரவேற்பு கொடுக்கறது, அதே போல் இந்த 5 கிலோமீட்டர் ரூட்டு திருச்சியிலேருந்து மரக்கடைக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆனது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுதான், இந்த அன்ரூலி ஃபாலோயிங் தான். இதை கொஞ்சம் அவர் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே யார் இருக்கணுமோ அவங்க தான் இருக்கணும். கண்டபடி வந்து இது பண்ணுறது அதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ அவருடைய கட்டமைப்பு, கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாததை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்படி ஒரு திடீர்னு ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களை பார்க்க முடியல, பொதுச் செயலாளர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இதுக்கப்புறம் அங்கே நிர்வாக ரீதியாக என்னென்ன கொண்டு வரணும்? புசி ஆனந்துங்கிற பேரை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடியே. ஆனால் அவர் ஒரு மேடையில் சொன்னார், இந்த புசி ஆனந்தை வச்சுட்டுலாம் நீ எப்படி மாநாடு நடத்துவேன்னு கேட்டாங்க, நான் நடத்தி காமிச்சேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்த பிறகு ஒரு முன்கள வீரராக அவர் போய் நின்றுக்கணும், அவர் அங்கே இல்லை. இப்போ வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்றத இந்த சூழல் வெளிப்படுத்தி இருக்கு இல்லையா? இதை வந்து விஜய் எப்படி கொண்டு போகணும்? ஆக்சுவலாக வந்துங்க லீடர்ஷிப்பில் வந்து ஆதவ் அர்ஜுனா ஏதோ பேசினாரா, அதுவும் தப்பாக பேசி எதை பேசக்கூடாதோ அதை பேசினாருன்னா பதிவு போட்டு இப்போ அவரும் வந்து போலீஸ் ஆக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாரு. இப்போ இதில் வந்து உருப்படியாக வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அருண்ராஜ் ஒருத்தர் தான். கொஞ்சம் அவரும் வந்து வெளியே வந்து கட்சி அணிகளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி நடந்த விஷயத்தை வந்து உண்மை தகவலை சொல்கிற மாதிரியோ ஊடகங்களில் வந்து இல்லை. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அரசியல் விஷயங்களை பேசக்கூடிய ஆட்களை அவங்க அணியில் வச்சுக்கணுன்றதான் நான் நினைக்கிறேன். இப்போது லாயல்ட்டி மட்டும் பார்க்குறாங்க. தொடர்ந்து 30 வருஷமாக வந்து எங்களோடு பயணித்தவர்களுக்கு தான் 120 மாவட்ட செயலாளரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வகையில் ரைட், லாயல்ட்டி கொஸ்டின். பட் லாயல்ட்டி மட்டுமே ஒரு ஆர்கனைசேஷனை வந்து வளர்த்து முன்னுக்கு கொண்டு போவாத. இப்போ உதாரணத்துக்கு பியூர் கோல்டில் ஜுவல் செய்ய முடியாது, கொஞ்சம் செம்பெல்லாம் கலக்கணும். அப்போ உங்களுக்கு அரசியல் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் அரசியலை தெரிஞ்சிருந்தாலும், அரசியல் அமைப்பு போல் நீங்கள் மக்கள் இயக்கம்லாம் நடத்தியிருந்தாலும், பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறது உங்களுக்கும் புதுசு தான். அப்போ புதுசாகவே எல்லாமே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்கள் கெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துடும். அதனால் வந்து மற்ற கட்சிகள்லேருந்து நான் கேள்விப்பட்டது தான், மற்ற கட்சிகள்லேருந்து இந்த கட்சியில் சேர்றதுக்காக பல பேர் காத்திருக்கிறாங்க, பல அனுபவம் வாய்ந்தவர்கள். அதில் நீங்கள் எல்லாரையும் சேர்த்துங்கன்னு சொல்ல, நீங்கள் வந்து அதில் அதாவது படியாத ஊழல் புகார், வேற பாலியல் புகார், இந்த மாதிரிலாம் ஆட்படாத களங்கம் இல்லாத ஆட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் பதவியை குறி வச்சு சில பேர் வருவாங்க, ஜெயிக்கிற குதிரையில் கட்டலான்னு. இப்போ அதை கொஞ்சம் இனம் கண்டு எல்லாரையும் ஒரே தாரில் போடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சில ஆட்கள் அனுபவங்கள் கொஞ்சம் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு போதலை அப்படின்றது இன்னைக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுதுங்க. அதாவது விஜய் வந்து 2 நாள் கழித்து அந்த காணொளி போடுற வரைக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியல. அதாவது திசை தெரியாத கப்பல் மாதிரி இருக்காங்க. பல பேர் அதுக்கிடையில் என்ன சொல்கிறாங்க, கட்சியை கலைச்சிட போகிறாருன்றாங்க, இனி அந்த கட்சி அவ்வளோதான் முடிஞ்சுதுன்றாங்க. அவர் அரசியலுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைப்பான்றாரு. அப்கோர்ஸ் அவருடைய அந்த 4.5 நிமிஷம் அந்த காணொலியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், கடைசியாக அவர் சொன்னார் பாருங்க, நம்முடைய இனி வரக்கூடிய அரசியல் பயணம் இன்னும் உறுதியானதாக
இன்னும் வந்து வலிமையானதாக தீர்மானம் இருக்கும். இருக்கும் அப்படின்னு பாருங்க. அது ஒரு பெஸ்ட் அஷூரன்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி ஒரு மாற்றாக வரணும். இன்னைக்கு இருகட்சி ஆட்சி முறை தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதை நம்ம பார்த்துட்டோம். என்னை போன்றவர்கள் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா புதுசா ஒரு கட்சி வரணும். 2 பேர்கிட்ட தான் 30 வருஷம் 27 வருஷம் கொடுத்தாச்சு. அப்போ புதுசா ஒரு மாற்றம் வரணும் போது, ஒரு மாற்று உருவாகும் போது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கணும். இப்போ சீமான் மாதிரியோ பாமக மாதிரியோ அப்படி இல்லாம இது ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த கட்சியாக மக்கள் நம்பணும். ஆள் மட்டும் நம்பகத்தன்மை இருந்தா போதாது. இப்போ விஜய் மேல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல மனிதநேய பண்பாளர். அவர் வந்து இது போல வன் சொற்கள் ரொம்ப தடித்த வார்த்தைகளை எல்லாம் பொது வெளியில பயன்படுத்தாதவர். அவர் வந்து அங்கிள் சிஎம் சொன்னார்ன்றது விமர்சனத்துக்கு ஆளானோன்னா அதை அப்படியே மாத்திட்டாரு, சிஎம் சார்ன்னு மாத்திட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்த்து செய்யக்கூடியவர். தலைவர் நல்லா இருக்காரு அந்த கட்சியில. ஆனா தலைவருக்கு கீழே இருக்கிற 2, 3, 4, 5ன்றது வந்து கொஞ்சம் திறமையற்றவர்களாகவும் அனுபவ குறைவு உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த ட்வீட்டு. அப்கோர்ஸ் உடனடியாக அது விஜய் தலையிட்டாரா யார் தலையிட்டாங்கன்னு தெரியாது. தவிர அவருக்கு சுட்டி காட்டி அதை எடுக்க வச்சுட்டாங்க. பட் டேமேஜ் ஹாஸ் பீன் டன் இல்லையா? இமிடியேட்டா அவர் மேல வந்து குற்றங்கள் அது போடுவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது நமக்கு எதிராக இருக்கிறவங்க நாம பண்ற சிறிய தவறை கூட ஊதி பெருசாக்கி அதை வந்து அவங்களுக்கு ஆதரவா பயன்படுத்திக்குவாங்க. அதான அரசியல். ஸ்டாலின் சொல்லுவார்ல, எதிர்கட்சின்னா என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு. அப்போ நம்ம எதிர்ப்பவர்கள் எப்போதுமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சிறிய தவறு பண்ணா கூட அதை சறுக்கி விழுந்தா கூட அதை பள்ளம் தோண்டி கீழே போட்டு புதைப்பதற்கான ஏற்பாடு பண்ணுவாங்கன்ற ஒரு காஷன் எப்பவுமே யோசனையில இருக்கணும். நம்ம ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவருக்கும் எதுவுமே இல்லாம இருக்கும் போதும் நம்மை எதிர்ப்பவர்களுக்கு நாம வந்து கொடுத்துடக்கூடாது, தீனி போட்டக்கூடாது அப்படின்றது இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பண்றாங்க தாவேகாலன்றது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. விஜய் அப்படி இல்லை. விஜய் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. இப்போ ஒரு தலைவர் நல்லா இருந்தா போதாது இல்ல, கேப்டன் மட்டும் நல்லா இருந்து அப்புறம் ஜெனரல்ஸ் அந்த இவங்க துணை அமைப்பாளர்கள்லாம் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பயிற்சி, ஆளுமை பயிற்சி அவர் ஆர்கனைஸ் பண்ணோம். அவங்க ஆட்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் சார், இப்போ ஒரு தலைவருக்கு வந்து எப்பவும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும்னு சொல்லுவாங்க. களத்தில் வந்து நம்ம கட்சியை பற்றி இல்லை நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் வந்து சோஷியல் மீடியா ஃப்ரீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும், ரீல்ஸில் எந்த விஷயம் வந்தாலும் பார்த்துருவாரு, கமெண்ட்ஸை படிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் சோஷியல் மீடியாவில் படித்தாலும் அது கொடுக்கக்கூடிய பிம்பமும் ரியாலிட்டியும் கண்டிப்பாக வந்து வேறு வேறாகத்தான் இருக்கும். அவருடைய அணுகுமுறையும் சரி, இல்லை அவருக்கு இருக்கிற இந்த ஃபேன் பேஸும் வந்து அவரால் எளிதாக எல்லா இடங்களுக்கும் போக முடியாதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதில் அவர் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் சார்? இப்போ அவருக்கு என்னன்னா ஒரு 4-5 பேர் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க சொல்றதை வச்சுதான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா? இதுல இருந்து வெளியே வந்து உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி? அது உங்க கருத்து, நான் அப்படி நினைக்கல. அதாவது 4-5 பேர் சொல்றதை தான் அவர் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாருன்றீங்களா? அது உங்க கருத்து. நான் அப்படி நினைக்கல. அவர் ஒன்றும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. பட் அவரும் பத்திரிகை படிக்கிறாரு, அவரும் செய்திகள் பார்க்குறாரு. அதாவது அவருக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அவருடைய ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் பாப்புலாரிட்டி. அவருடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் தான் அவரை பிரிசனர் ஆஃப் இது மாதிரி வச்சிருக்கு. அதனால அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வரணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பேசுவது எளிது, உண்மை இல்லை. ஒரு படத்துல ஒரு நடிகை டி நகர்ல ஒரு துணி கடைக்கு வந்தாலே என்ன அவஸ்தைப்படுறாங்க, என்ன கூட்டம் வருது, வெளியில வர்றதுல சிக்கல் இருக்கு சார். ஆனா இப்போ அவருடைய ரெகுலரான ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீமை தாண்டி வெளியில இருக்கவங்களோட உரையாடுறது. இப்போ அவருக்கு நெருக்கமா இருக்கவங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க. இப்படி பேசினா அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சில விஷயங்களை மறைக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவருக்கான தொடர்புகள் பல இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா இடத்துல இருந்து வரும். அப்படி அவர் எங்கேயுமே பேசுற மாதிரி தெரியல விசாரிக்கும் போது. அப்படியான அவருக்கு என்னன்னா, அதுக்குதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற வேற அரசியல் கட்சிகள்ல சில அமைப்புகள் இருக்கும், செக்ரட்டேரியட்,
அந்த செக்ரட்டேரியட் டெய்லி மீட் பண்ணும். செயலகம், தலைமைச் செயலகம் மாதிரி ஒரு கட்சியில் அது டெய்லி மீட் பண்ணி டெய்லி அன்றாடம் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் நகர்வுகள், நம்ம கட்சி என்ன செய்யணும், இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செக்ரட்டேரியட். அது டெய்லி கூடலன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் கூடி நான் பார்த்துருக்கேன் பல கட்சியில். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் திங்க் டேங்க், பர்மனெண்ட்டாக நடக்கிற செய்திகள் நடக்கிற விவகாரங்கள், அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் மேலே ஒரு விமர்சனம் பெருசாக வந்தது, அதை தவிர்த்து இருக்கலாம். அதாவது ஆணவ கொலை, இந்த கவின் கொலை நடந்தது இல்லையா, அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லாமல் இருந்தார். நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். மதுரை மாநாட்டில் 6 தீர்மானத்தில் ஒன்று போட்டிருக்காங்க ஆணவ கொலை. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே தாவேகா மாதிரி ஆட்சிக்கு வர துடிக்கிற விரும்புகிற வாய்ப்புள்ள ஒரு கட்சியானது தலையீடு இருக்கணும். அதனுடைய தலையீடு எல்லா விஷயத்திலும் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியில் ஜெயராம் ரமேஷ் அவர் பாட்டுன்னு அவர் எதை பற்றியும் அரசாங்கம் பண்ணுற எல்லா திட்டங்கள் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆட்சியினுடைய குறைகள் அலங்கோலங்கள், இது மோடி செய்கிற விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி ஒரு சில ஆட்களை ரெடி பண்ணணும். விஜய் பேசணும். இப்போ ராகுல் காந்தியே நிறைய பேசுகிறாரு, மல்லிகார்ஜுனாவும் நிறைய பேசுகிறாரு. ஆனால் அவங்கள விட அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்க காங்கிரஸில். அது மாதிரி தாவேகால இருக்கணும். இப்போ தாவேகால தலைவர் சென்ட்ரிக்காக இருக்குதோ, தலைவர் என்ன நினச்சிக்குவார், நம்ம ஏதாவது பேசினா. இப்போ கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஒரு அம்மா சோனியான்னு சொல்லி ஒரு அம்மா மீடியாலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஒரு தேர்ட் சோர்ஸில் வந்தது. அந்த அம்மா கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவுமே விமன்ஸ் கொஞ்சம் பேசினாங்கன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், அது ஒரு கவனம் பெறும் ஊடகத்தில். ஆனால் அவங்கள பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியராஜ் கூப்பிட்டு தடுத்து இருக்கிறதாக ஒரு செய்தி. அதுக்கப்புறம் நானும் பார்க்குறேன் அவங்க எங்கேயுமே மறைஞ்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி அரசியல் ஆலோசகர்ன்றவர் எல்லாத்துலேயுமே தலையிடுறார் போல தெரியுது. நான் கேள்விப்படுறதில்லை. யதார்த்தம் என்ன, நமக்கு ஒன்றும் நேரடி அனுபவம் இல்லை. பட் வாட் ஐ ஹேர்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸ், தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, ஃபிஃப்த் பார்ட்டியிலேருந்து கிடைக்கிற தகவல் என்னன்னா, அரசியல் ஆலோசகர் அரசியல் ஆலோசனை விஜய்க்கு சொல்றதோடு நிறுத்திக்கணும். இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதெல்லாம் இந்த கட்சி அமைப்பில் இருக்காங்க பாருங்க, ஜெனரல் செக்ரட்டரி, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, அந்த நிர்வாகிகள் அவங்க தான் கைட் பண்ணணும். ஆனால் இவர் எல்லாத்துலேயும் தலையிடுறாரு. விஜயே சில தவறான வழிகாட்டுதல். இப்போ அந்த ஆணவ கொலை பற்றி விஜய் நிச்சயமா பேசியிருக்கணும். இல்லைன்னா தாவேகா அறிக்கையாவது விட்டுருக்கணும். இல்லை ஆதவ அர்ஜுனா அறிக்கை விட்டுருந்தாரு. எங்க ஆதவ அர்ஜுனா அறிக்கை விடுறதுக்கும் தாவேகா ஹெட் குவார்டர்லேருந்து அறிக்கை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இப்போ ஆதவ அர்ஜுனா இப்போ அறிக்கை விட்டாரு, நேபாளம் மாதிரி மக்கள் எழுச்சி வரும்னு. அது தாவேகா தலைமையகத்தினுடைய கருத்தா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, கட்சி தலையிடணும். அப்போ அதுக்கு ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஒரு ஆளை வச்சாதான் அவர் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் தீஸ், விஜயை பார்க்கறதோ போகிறதோ விஜயை மீட் பண்ணுறதெல்லாம் ஒரு குரூப் செட் பண்ணிட்டு டெய்லி உட்காந்து பேசி யூ கால் இன் எனி நேம், ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கு பக்காவாக இருக்கணும். அது எல்லா நிகழ்ச்சிகளையும் விமர்சனம் பண்ணணும், தலையிடணும், தலைமைக்கு கொண்டு போக வேண்டியதை தலைமை கொண்டு போகணும், கீழே அணிகளுக்கு கொண்டு போகிறத கீழே அணிகளுக்கு கொண்டு போகணும். அதே போல் மாஸ் மீடியாவில் இன்னைக்கு மாஸ் மீடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இல்லைங்களா? அப்போ அதில் இப்போ 2 நாளாக பார்க்குறேன் நான், 2-3 நாளாக ஒரே வன்மத்தோடு கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒரு எதிர்ப்பு கருத்துக்கள் மட்டுமே வரும்போது இந்த சைடுல கருத்து வரலைன்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? இப்போ திமுகவுக்கு என்ன பெனிஃபிட்னா, அதுக்கு 5 பேர் பேசுவாங்க. திமுகன்னு ஒருத்தர் பேசுவார், பத்திரிகையாளர்னு ஒருத்தர் பேசுவார், அப்புறம் விசிகான்னு ஒருத்தர் பேசுவார், அப்புறம் காங்கிரஸ்ன்னு ஒருத்தர் பேசுவாங்க. இப்படி ஒரு 5 பேர் பேசுவாங்க. பாவமாக இருக்கு. அதிமுகன்னு சார்பாக ஒருத்தர் பேசுவார்.
தாவேக்கா அது கூட இல்லைன்னு சொன்னா அப்போ இது வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ன்றது இது தெரியுது இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷனல் பண்றது கரெக்ட். ஆனா ஒண்ணு, அதாவது இந்த ஒரு நிகழ்வால இந்த ஒரு துயரத்தால தாவேக்காவை அழிச்சிடலாம், ஒழிச்சிடலாம், விஜயனுடைய அந்த பிரச்சார பயணத்தை முடக்கிடலான்னு மனப்பால் யாராவது குடிப்பாங்கன்னா ஐ திங்க் தே ஆர் லிவிங் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ். அதுக்கு ஒரு 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 கேப் வரும். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் பீரியட் ஒன்று இருக்கும். ஆனா இது இந்த இயக்கத்தை வந்து அந்த அளவுக்கு பண்ணிட முடியும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை வழி நடத்துவதற்கு தலைவர்கள் தான் தேவை, நிர்வாகிகள் தான் தேவை. இயக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேர் விட்டு இருக்கு. அதனால இது வந்து என்னை கேட்டா பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு கூட சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. இந்த ட்ராஜடியை இது தவிர்க்க வேண்டி இது வந்திருக்க கூடாது. ஆனா வந்துடுச்சு. இதுல இருந்து ப்ராப்பர் லெசன்ஸை டிராப் பண்ணும். ஃபியூச்சரா அந்த கேம்பெயின் பண்றது, மீட்டிங், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பஸ்லயே போய் பஸ்லயே நின்னுன்னு பேசுறது இதெல்லாம் நிறுத்திடணுன்ற. ஒரு கட்டத்து வரைக்கும் பஸ்ல போகலாம், இனிமேல் அவர் நேரா ஃப்ளைட்ல போகலாம், கார்ல போகலாம். புரியுதுங்களா? இப்ப பஸ்ல போறதால தானே நாலா பக்கமும் ஆட்கள் சூழ்ந்துக்கிட்டு அதுவே ஒரு அன்சைஸா இருக்குது, இடத்த அடைச்சிக்குது. இப்போ போலீஸ்ல கூட என்ன சொல்றாங்க பாருங்க, அங்கேயே நிறுத்த சொன்னோம் நாங்க, அவர் நிறுத்த மாட்டேன்னு வந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் விஜய் வந்து பிரச்சாரத்தை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பேசுற மாதிரி மக்களை சந்திக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர இந்த ரோட் ஷோஸ்ன்றத கொஞ்ச நாளைக்கு அவரு அதை நடத்தாம தேர்தல் நெருக்கத்துல பண்ணா அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ வந்து தேர்தல் நெருக்கம் ஒன்றும் இல்லை, தேர்தல் அனௌன்ஸ் ஆகலை. அதனால அப்போ வந்து டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும். அப்போ வந்து அவர் எல்லா இடத்துலையும் பேசணும்னு கூட அவசியம் இல்லை, கையாட்டிட்டு வணக்கம் சொல்லி சின்னத்தை காமிச்சா கூட போதும். ஆனால் இப்போ முதல் முறையாக அவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணும்போது மக்களை சந்திச்சு இந்த கட்சி என்ன செய்ய போகுது, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் நல்லா ஆரம்பிச்சாரு. ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. அவர் சொல்றாரு பாருங்க, அதில் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5-6 மாவட்டம் போனோம், ஆனால் ஏன் கரூரில் மட்டும் இது நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை கொடுக்குற. அது ரொம்ப ப்ரோபிங் கொஸ்டின். அது மக்கள் விடையை தேடணுன்றதுக்காக தான். அவரு ஒன்றும் பிளேம் பண்ணல யாரையும். இல்ல, அதுக்குதான் அரசு தரப்புலையும் செந்தில் பாலாஜி தரப்புலையும் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் ஆஃப் டீலிங் வித் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி த்ரூ ஆபீசர்ஸ் இருக்க, இது ரொம்ப ராங் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். இல்ல, அரசு மீது வரக்கூடிய அவதூறுகளுக்கான விளக்கம் அதுக்கு சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆர் தேர். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. போலீஸ் இன்வால்வ் இல்லையா? இல்ல, போலீஸ் இன்வால்வ்னா கூட ஹோம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா? ஹோம் மினிஸ்டர் சார்பா துரைமுருகன் இருக்கட்டும், பேசட்டும், யாராவது பேசட்டும். அதாவதுங்க வந்து அதிகாரிகள் இப்ப ஏற்கனவே ஸ்டாலின் அரசு மேல இருக்கிற குற்றச்சாட்டே பொதுவா என்னன்னா, சில ஊடகத்துல சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட பேசிட்டார், நான் பார்த்தேன், பொம்மை முதல்வர்ன்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா, ஸ்டாலினை சில அதிகாரிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5 அதிகாரிகள் தான் அவரை ஆட்டி வைக்கிறாங்க. அவர் அவங்க சொல்றதை தான் கேட்டுட்டு அவர் உலகமே இதுதான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு விஜயை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல. அதை விட மோசமாக சில அதிகாரிகளின் கையில வந்து ஒரு நாட்டின் முதலமைச்சர் சிக்கி இருக்கலாமா? அதிகாரிகள் அவருக்கு எய்ட் பண்ணலாம், கைட் பண்ணலாம், ஆலோசனை கூறலாம். ஆனா டிசிஷன் எடுக்கிறது வந்து முதலமைச்சர் தான் எடுக்கணும். ஏன்னா அவர் தான் அரசியல்வாதி, அவர் தான் மக்களோட தொடர்பு இருக்கிறவர். அப்போ இந்த காணொளி வந்த உடனே ஒரு மூத்த IAS அதிகாரியும் ஒரு மூத்த IPS அதிகாரியும் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி பேசுறதுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை குறை சொல்ற மாதிரி பேசுறதுன்றது அது வந்து நாகரிகம் இல்லை, பண்பு அல்ல, அரசியல் பண்பு அல்ல. அதை வந்து அரசியல்வாதிகள் செய்யலாம். இது அதிகாரிகளை வந்து ஸ்போக்ஸ் பர்சன் போட்டுட்டு அவங்களுக்காக ஆட்சிக்காக பேச வைக்கிறதுன்றது ஒரு சரியான மெத்தட் இல்லை. அது ஒரு நிர்வாக பண்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல வந்து 2-3 விஷயம் பேசினாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்த அந்த அம்மா அமுதான்னு நினைக்கிறேன், கத்திலாம் குத்துலாம் வந்துதான் சொல்றாங்களேன்னு யாரோ ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு. டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுக்கு தான் ஆணையம் போட்டிருக்கு, அது அவங்க விசாரிச்சு சொல்லுவாங்கன்னு. அதுக்கு தான் ஆணையம் போட்டிருக்கு, அப்புறம் நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க இதெல்லாம் ஆய்வு பண்றீங்க,
அப்ப ஆணையத்துக்கு நீங்க மேல ஒரு சூப்பர் ஆணையமா? ஒரு ஆணையத்தை போட்டீங்க தாமதம் இல்லாம, அந்த ஆணையமும் மறுநாள் காலையில இருந்து போய் ஸ்பாட்டுக்கு போய் அது விசாரணை தொடங்கியாச்சு. அப்புறம் நீங்க என்ன பேரலா ஜஸ்டிபிகேஷன், நீங்க என்ன ரீசன் சொல்றது? இதுவே தவறு இல்லையா? அப்போ அந்த ஆணையத்தின் நம்பகத்தன்மையை இவங்களே குலைக்கிறாங்க, ஆட்சியாளர்களை. அப்புறம் ஏன் தாவேகா எங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை, ஆகவே நாங்க சிபிஐ கேட்கிறோம்னு சொல்லி போறதுல என்ன தப்பு இருக்கு? சிபிஐ கேட்டா தப்பா? சிபிஐ கேட்டா அது பாஜக வலையில் விழுவதா? திருமாவளவன் ஒரு அரிய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு. பாஜக எதிர்ப்பு இதுல இருந்து இவர் வீழ்த்திட்டாங்க, இவர் பாதை மாறிட்டார்லாம் சொல்றாங்க. நான் சின்ன கேள்வி கேட்கிறேன். திருமாவளவனுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் பாஜக எதிர்ப்பு எவ்வளவோ அதை விட அதிகமா தான் விஜய்க்கு இருக்கு. ஏன்னா திருமாவளவனும் மு.க. ஸ்டாலினும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. 4 எம்எல்ஏ அவங்க வர்றதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் இல்லை, நான் அடிக்கடி சொல்றது தான். தமிழ்நாட்டில் பாஜகவோட தேர்தல் கூட்டணி வச்சு அதை வளர உதவி பண்ணாத ஆள் யாருங்க இருக்காங்க? எக்ஸப்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஆனா இன்னமும் திருமாவளவன் தான் பாஜகவை எதிர்த்து நிறுத்துற முதல் ஆள் மாதிரி இந்தியாவில். ராகுல் காந்திக்கு தெரியாதா? ராகுல் காந்தி இல்லையா? ராகுல் காந்திக்கு விஜயை வலையில வீழ்த்திட்டாங்க பிஜேபி. அவர் சிபிஐ கேட்டாருன்னா வெளிநாட்டுல இருந்து ஏங்க கூப்பிட்டு போன்ல பேசுறாரு? 15 நிமிஷம் அவர் ஆறுதல் படுத்தியிருக்காரு. நான் உண்மையிலே விஜயை மதிக்கிற மாதிரி ராகுல் காந்தியை மதிக்கிறேங்க. அவரும் இந்த மாமூலான மலிவான அரசியல் பண்றது இல்லை. ரொம்ப டீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் 2 பேருமே. அவர் பாருங்க, ஒரு இறப்பு நடந்திருக்குது. இதுல பாதிக்கப்பட்டது பூரா தாவேகா நண்பர்கள், ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள். ஆக்சுவலா விஜய் கிட்ட தான் துக்கம் கேட்கணும். விஜய் தான் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாயிருக்காரு. ஆனா பாருங்க, எல்லாரும் விஜய் தான் கொலையை பண்ணிட்டாரு, அவர் தான் இந்த கொலையை நடத்திட்டாரு, இந்த மரணங்களுக்கு அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர் தான் முதல் குற்றவாளி, அவரை கைது செய்யணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா அவரை தேத்தி இருக்காரு, இரங்கல் சொல்லியிருக்காரு. நீங்கெல்லாம் இதை ரொம்ப பெரிய அப்செட் ஆகாதீங்க. எனக்கு கிடைச்ச தகவல், நான்லாம் சின்ன வயசுலயே எங்க அப்பா எங்க பாட்டியெல்லாம் இழந்து நான் அதெல்லாம் ஷாக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுக்காக ரொம்ப உடஞ்சி போயிடாதீங்கலாம் சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு விஜய்க்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு விஜயை தூக்கின்னு போயிட்டு கொலையாளி, நாடு கடத்து, சிரச்சேதம் பண்ணு அப்படின்லாம் பேச. ரெண்டாவதுங்க, என்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் எவ்வளோ தரம் தாழ்ந்து இருக்குதுன்னா, ஒரு துர்மரணம் நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இது ஒரு விபத்து தான். என்ன கேட்டால் இது நெரிசல் அது இதுன்னு ஸ்டிம்பட் ஆகிருக்கு. அது ஒரு விபத்துன்னு வைத்துக்கிறேன், தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விபத்து. ஆல் கன்சர்ன்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபெயிலியர் ஆனதால இதில் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் முதல் நாள்லேருந்து, தவிர்த்து இருக்கணும். ஆனால் இவங்க எல்லாரும் பேசுறது எங்க இருக்குது? இதை பற்றி பேசுறது இல்லை. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தாவேகாவை தடை பண்ணு, அவங்கள பயணம் பண்ண விடக்கூடாது, அவர் மீட்டிங் போடக்கூடாது, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணணும்னு போகுதுன்னா, அப்போ இவங்க நோக்கம் என்ன? தாவேகா என்ற ஒரு புதிய அரசியல் கட்சி எழுச்சியோடு வருது, அதை அப்படியே அமுக்கிடணும், அதான நோக்கம். அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு இப்போ நீங்க உங்களுடைய விமர்சனங்களை வைக்கிறீங்க, கருத்துக்களை சொல்றீங்க, நல்லது பண்ணா பாராட்டுறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. விஜய்க்காகவே பேசுற நிறைய பேரையும் பார்க்க முடியுது. ஆனா இப்போ அதுல பல பேரே பாத்தீங்கன்னா விஜயை போய் நேரடியா சந்திக்க முடியாது, இல்ல உண்மையிலே ஏதோ ஒன்று இவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்கனாலும் சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் தீர்மானிக்குது யார் விஜயை சந்திக்கணும், சந்திக்க கூடாதுன்னு. விஜயே நினைச்சா கூட அவர் சந்திக்க நினைக்கிற நபர்களை சந்திக்க முடியாதுன்ற விஷயங்களை அண்மை காலங்களா சில தருணங்களை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இப்ப இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல இருந்து சில பேர் விஜயை ஆதரிச்சு தொடர்ந்து பேசுறாங்க. அது மாதிரி தன்னார்வலர்களா சில பேர் பேசிட்டு இருக்காங்க, வேற கட்சியில இருந்து விலகி வந்தவங்க தான் பேசுறாங்க. இப்போ இதுல இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அவருக்காக பேசக்கூடியவர்களுக்கு கூட போய் பார்க்க முடியாது அப்படின்னா, உண்மையிலேயே யாராவது ஒரு நல்லது சொல்லணும்னா கூட எப்படி போய் சொல்லுவாங்க? அதுதான் அந்த அந்த கட்சியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பலவீனமா நான் இதை தான் பார்க்குறேன். அதாவது விஜய் நினைச்சா யார்கிட்ட ஒன்றா பேசலாம், யாரை ஒன்றா தொடர்பு கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இடையில இருக்கக்கூடியவர்கள் நந்தி மாதிரி இருந்துக்கிட்டு
இவர் கூட சொல்றாரு, அந்த ஜெகதீசன் அப்புறம் இந்த ஐயநாதன் இவங்களுடைய சார்ஜே, அவங்க வந்து ரொம்ப வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட பேசுறாங்க, அவங்க ஒரு நோக்கத்தோட பேசுறாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜய் வந்து யாரை சந்திக்கணும், யாருக்கிட்ட அவர் வந்து பேசணுன்ற விஷயங்கள் கூட இத வேற சில பேர் முடிவு பண்றாங்கன்றது வந்து அது ஒரு அமைப்புக்கு ஆரோக்கியமா இல்லை. எல்லாத்தையும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிடணும். விஜயை யார் சந்திக்க நினைச்சாலும் ஸ்கிரீன் பண்ணிட்டு அவங்கள அலோவ் பண்ணணும். இஃப் விஜய் அப்ரூவ்ஸ் இட். அப்படி இல்லாம அவரு, அதாவது விஜய் வந்து இன்னமும் சினிமா நட்சத்திரம், இன்னமும் ஸ்டார் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா இப்படி இருக்க முடியுமா? யார் வேணாலும் வந்து அவரை சந்திச்சு பேச ஆகணும், மனு கொடுத்தாகணும். அப்கோர்ஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன், செக்யூரிட்டிலாம் இருக்கும், கன்சர்ன்லாம் இருக்கும். ஆனாலும் விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல் தலைவர் ஆயிட்ட பிறகு மக்களுக்கு நல்லது செய்யணும் போது அந்த மக்களை யாரை வேணாலும் சந்திச்சு பேசலான்ற அந்த ஃப்ரீ இல்லை பாருங்க. இப்போ அவர் முகத்தை காமிச்சா போதும், கை காட்டினா போதுன்ற ஸ்டேஜில் தான் இன்றைக்கும் இருக்குது. போலீஸே சொல்லுது, அவர் வந்து அந்த இதை திறந்து ஜன்னலை திறந்து கை காமிச்சிருந்தாருன்னா இவ்வளோ கூட்டம் பின்னாலேயே வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கொஞ்சம் தவிர்த்து இருக்கணும், அதை மாற்றிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அரசியலில் அவர் வந்து வந்துட்ட பிறகு மக்கள் தொடர்பு என்பதோ, அவருடைய அணிகள் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு தொடர்பு என்பதோ அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். இப்போ கருணாநிதிலாம் ஒரு ஊருக்கெல்லாம் போனால் பேர் சொல்லி கூப்பிடுவாராம். அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ ஸ்டாலினுக்கெல்லாம் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் கருணாநிதி போன்ற பழைய தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆட்களை தெரியும். அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆள் பெரிய நிர்வாகி தெரியும் இல்லை, கீழ்மட்டத்தில் என்ன எப்படி இருக்கியான்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி டெவலப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஆனந்த பாருங்க, எல்லாருமே ஆதவர்ஜினாவை பாருங்கன்னு விட்டாருன்னு வச்சிங்களேன், அது அங்கங்கே ஒரு சென்டர்களாக மாறிட்டு ஃபேக்ஷனலிசம் தான் நாளைக்கு டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக அவர் டீல் பண்ணணும். அதில் ஒன்றும் அவர் ஜெயலலிதா மாடலோ அல்லது எம்ஜிஆர் மாடலோ, எம்ஜிஆர்லாம் கூட யார் வேணாலும் போய் பார்த்துருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, நாளைக்கு வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்னா இப்படி ரிசர்வேஷன் பார்க்க முடியுமா? பார்த்தா சரியாக இருக்குமா? மக்களை சந்திக்கணும்ல. அப்போ அதுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன் மற்றதெல்லாம் நம்ம அதுக்கு பார்த்துக்க வேண்டியது தான். ஆனால் மக்களை சந்திப்பதற்கே அவர் தயங்குறாரு, அல்லது அவர் வந்து அதை கொஞ்சம் விரும்பல, தனக்கு நெருக்கமான ஆட்களை மட்டும்தான் சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் வெளியே யாரையும் சந்திக்க மாட்டேன்றாருன்னா அவருக்கு வந்து இது கிடைக்காத, ஃபீட்பேக்கே கிடைக்காத. இப்போ அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் புகழ்பாடுபவர்களாக தானே இருப்பான். வெள்ளைக்காக்கா பறகு வெள்ளைக்காக்கா பறகுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃப்ரீ ஃபீட்பேக் வரணும்னா அவர் மற்றவர்களை சந்திக்க வேணும், அரசியல் பேசணும், மற்ற கட்சி தலைவர்களை சந்திக்கணும், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தங்களை எதிர்த்து பேசுகிற ஆள்கிட்ட கூட பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு வந்து ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அது இன்னும் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கும் அதனுடைய மேன்மைக்கும் பயன்படும் தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணணும். முதல்ல இந்த துயரத்துலேருந்து முழுமையாக அவர் வெளியே வரணும். 2 வாரம் அந்த பயணத்தெல்லாம் ஒத்தி வச்சிருக்குதா சொல்கிறாங்க. ஒத்தி வைத்த பயணத்தை அரேஞ்ச் பண்ணணும். இந்த பஸ்ஸில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேராக அவர் போய் ஸ்டேஜிலேருந்து பேசணும், அட்ரஸ் பண்ணணும். இந்த ரோட் ஷோலாம் தேர்தல் நேரத்தில் வச்சுக்கலாம், இப்போ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். தேங்க்யூ.